எதிரானவங்க இல்ல. நாம ஏன் மாவட்ட ஆட்சியர் லலிதா அவர்களை வெளியேறுன்னு சொன்னோம் தெரியுமா? தனிப்பட்ட விருப்பம் இல்ல. ஐஏஎஸ்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க ஆட்சியராக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறாங்க. மயிலாடுதுறையை பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய வீரியமான போராட்டத்தை விடுதலை செய்தியில் போராடல. ஏன் போராட்டணும்? மாவட்ட வளர்ச்சி பெறணும், அரசு திட்டங்கள் விரைவில் மக்களுக்கு போய் சேர்ந்துடணும். கொள்ளிட கரசில அலக்குடியிலிருந்து மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்கனா 3 மணி நேரம் ஆகும். மகேந்திரமணியிலிருந்து திருமலை வாசல் போனா 3 மணி நேரம் ஆகும். இதை பிரிக்கணுங்கிறத மக்களுடைய திட்டங்கள் சீக்கிரம் போய் சேரும் தான் பிரிச்சோம். ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கம் போட்டிருக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? வன்கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் பாதுகாக்கிற சட்டம் இல்ல. என்னங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தடுக்கணும். தடுக்கணும்னா மழை வந்ததுக்கு அப்புறம் அணை போடுறது இல்ல. மழை வரணும்னு யார் சொன்னா? அமைதியா இருங்க. வானிலை அறிக்கை சொல்லும். அதுக்கு முன்னாடியே பொதுப்பணிக்கிற என்ன பண்ணுவான்? எங்கெல்லாம் உடம்பு பார்த்து தடுப்பாங்க. போலீஸ் சொல்லும் எங்கெல்லாம் ஒரு பந்தர் வச்சா எங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்க. நேற்றெல்லாம் கேட்டாங்களா? முந்தாங்க தீவிரவாத ஆதரவாளர் எங்க இருக்கிறாங்க? ஏதாவது போராட்டம் அறிவிச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்டா? குற்றாலம் போலீஸ், மயிலாடுதுறை போலீஸ், மணல்மேடு, பெரம்பூர், கொரையாறு, பாகசாலை, பூம்புகாடு, திருவன்காடு, சீர்காழி, வைத்தீஸ்வரம் கோயில், ஏகேசி, புதுப்பட்டினம், என்ன ஏதாவது விட்டுருக்கோமா? சாலையூர், மணல்மேடு. அப்ப இந்த சப்டிவிஷன்ல எல்லா போலீஸும் கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? போராட்டம் எப்படி எல்லாம் திட்டமிடுறாங்க, அதை எப்படி எல்லாம் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சொல்லி எப்படி எல்லாம் தடுக்கணும் அவங்களுடைய வேலை. அதுபோல வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம்னா அங்க வன்கொடுமை நிகழ்வுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கான சட்டம் தான் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். வன்கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் போய் தடுக்கிறது இல்ல. ஆனா அப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னா அங்க யாரெல்லாம் தெரியுமா போகணும்? நம்ம அம்மா லலிதா அம்மா போனோம். லலிதா அம்மா தனிப்பட்ட அம்மா இல்ல, ஐஏஎஸ். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தான் இந்த மாவட்டத்தினுடைய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டக்குழுவுடைய தலைவர். 10 நாள் ஆயிடுச்சுல, போய் பார்க்கல. அதனாலதான் வெளியேறுன்னு சொல்றோம். வெளியேறு, வெளியேறு. அரசமைப்பு சட்டத்தை மாவட்ட ஆட்சியர் வெளியேறு, வெளியேறு. இதுதான் அவங்களை வெளியேற சொன்னது. எஸ்பியே வெளியேறுன்னு சொல்லல. அவருக்கு வழக்கு போட்டு குற்றவாளிகளை கைது செய்யணுங்கிறதா யாருடைய வழங்க? எஸ்பியோட வேலை. முதல்ல தற்கொலைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேணாம். அது தற்கொலையா கொலையான்னு சொல்றதுக்கு. நம்ம ஊர்ல பலிக்கு விளையாண்டு இருக்காங்க 5 வயசு பையன். அவன் தடைய அறிவியல் துறை படிக்கல. அவன் போய் குடலை கிழிச்சு குடல் உள்ள விசராவில் என்ன இருக்கு குடிச்சிருக்கானா, மருந்து இருக்கா